திருடனுக்கு தேள் கொட்டிய கதையை இதுவரையில் எழுத்து வடிவில் படித்திருப்போம். ஆனால் நேரில் பார்த்திருக்கிறோமா? அப்படியொரு சம்பவம்தான் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே உள்ள சேஷம்பட்டியில் நடந்திருக்கிறது. கோயில் உண்டியல் முன்பு காவலுக்கு இருப்பது போல் அமர்ந்திருக்கும் இவர்தான் அந்த தேள் கொட்டப்பட்ட நிஜ திருடன். சேஷம்பட்டி கிராமத்தில் வயல்வெளியில் சிறிய அளவில் பெரியாண்டச்சி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. காலையில் அந்த வழியாக சென்றவர்கள் உண்டியல் முன்பு ஒருவர் அமர்ந்திருப்பதையும் அவரது இடது கை உண்டியலின் உள்ளே சிக்கி வெளியே எடுக்க முடியாமல் திணறுவதையும் கண்டனர். திருடன் ஒருவன் சிக்கிக் கொண்டான் என்ற தகவல் அறிந்ததும் அப்பகுதியினர் அங்கு திரண்டு வந்தனர். விசாரணையில் அவர் அருகில் உள்ள பாகலஹள்ளியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பது தெரிய வந்தது. முயல் பிடிப்பதற்காக வந்ததாகவும் இரும்பு உண்டியல் தனியாக இருந்ததால் அதில் உள்ள காணிக்கை பணத்தை எடுப்பதற்காக கையை விட்டபோது சிக்கிக் கொண்டதாகவும் தங்கராஜ் தெரிவித்தார். யாராவது வந்தீங்க நைட்டு கூட எத்தனை வந்தீங்கப்பா? எதுக்கு வந்தங்க கோயில் வேணா என்ன பாரு பாத்து சொல்லு. எதுக்கு வந்த கோயிலுக்கு? ஃபயர் போலீஸ் வராங்களா? இங்கே நான் முசல் இருக்கு இந்த ஊர்ல. இந்த ஊர்ல முசல் இருக்கா? இரவு சுமார் 7 மணி அளவில் கோவில் அருகே வந்த தான் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரம் பார்த்து உண்டியலில் கைவிட்டதாகவும் விட்ட கையை வெளியே எடுக்க முடியாததால் அதே இடத்தில் விடிய விடிய அமர்ந்ததாகவும் தங்கராஜ் தெரிவித்தார். இதையடுத்து அதிகமான் கோட்டை போலீசாருக்கு அப்பகுதியினர் தகவல் கொடுத்தனர். அவர்கள் தீயணைப்பு துறையினரை வரவழைத்து உண்டியலை இயந்திரம் மூலமாக வெட்டி எடுத்து தங்கராஜின் கையை மீட்டனர். உண்டியலில் மொத்தமே 500 ரூபாய் மட்டுமே இருந்த நிலையில் இதற்காகவா ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்ற கதையாக விடிய விடிய காத்திருந்த தங்கராஜை போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றனர். பாலிமர் செய்திகளுக்காக தருமபுரி செய்தியாளர் குரு பிரசாத்.